எந்த மனிதனெல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாகத்தான் இந்த பூமியிலே பிரகாசிக்க முடியும். வல்லமையற்றவர்களாக இருக்க முடியாது. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும், சத்தமா சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு முந்தின வசனத்துல வரும். சோ சமூகத்தை தேடுவதே வல்லமையை நாடுவதுடைய ரகசியம். Seeking his face. ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்லையா? இந்த பூமியில நீங்க சர்வே பண்றதுக்கு நீங்க ஜோம் பண்ணி தான் சர்வே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை டிஸ்பிளே ஆகணும் நீங்க விரும்புனீங்கன்னா you have to know him more. அவரை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் இருதயம் விசாலமாக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வர, அவர் சமூகத்தை தேடும்போது வல்லமை நீங்கள் நாடுகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமூகத்தை தேடும்போது வல்லமையை நாடுகிறீர்கள். நம்பர் 1, சீக்கிங் இஸ் பிரசன்ஸ். அது ஒரு வாய்க்கால், அது வழியாக வல்லமை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்பர் 2, ஆதியாம் 49:3 முதலாக வல்லமை என்கிற வார்த்தை 2வது இடத்துல பைபிளில் வருது. ரூபன் என் வல்லமையில் விசேஷமானவன், என் சேஷ்ட புத்திரன். வல்லமை எங்கே வெளிப்படுது சொல்லுங்க? வல்லமையில் விசேஷம் எங்கே வெளிப்படுது? சேஷ்ட புத்திரன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன். ஆவியானவர் சொன்னார், இஃப் யூ இமேஜின் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரீமிங் அபவுட் சம்திங் விச் த வேர்ல்ட் நெவர் சீன் பிஃபோர், only because God had spoken to you. தேவன் உனக்கு ஒன்றை சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, தேவன் ஒன்று சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருந்திருந்தாலும் அதை குறித்து நீ இரவும் பகலும் ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பினா, நீ சேஷ்ட புத்திரன், மூத்த குமாரன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்றதுக்காக அதை நம்பி நீ எதிர்பார்த்து காத்திருப்பாயானால். நான் மற்றவரோட அழிவை பற்றி பேசலை, தேவன் சொல்லுகிற நல்வாழ்வை பற்றி பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது நீ மூத்த குமாரனாய் மாறுகிறாய். உன்கிட்ட கர்த்தருடைய வல்லமை விசேஷித்த விதமாய் வெளிப்படும். இது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரீம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். சேஷ்ட புத்திர பாகம், இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ புரியலன்னா விட்டுருங்க. அடுத்து இது மூத்த குமாரனில் உள்ள வல்லமை, சேஷ்டபுத்திர பாகமும் வல்லமையும். சொன்னது சமூகமும் வல்லமையும். அடுத்து அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான், அறிவும் வல்லமையும். அடுத்து அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் மகா ஓங்கிய புயத்தினாலும், வல்லமையும் கரமும். எல்லாம் சொல்லுங்க, அவர் கரத்தில் உள்ள வல்லமை. இதுக்கு முந்தினது என்ன? அறிவில் உள்ள வல்லமை. அதுக்கு மேலே சொன்னது என்னது? சேஷ்டபுத்திர பாகத்தில் உள்ள வல்லமை. அதுக்கு முன்னாடி சொன்னது என்ன? சமூகத்தில் உள்ள வல்லமை. மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே. ராஜ்யமும் வல்லமையும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வல்லமை. ஆமென். 5 சொல்லியிருக்கேன். 6வது அதிகாரத்தில் உள்ள வல்லமை. சகல வல்லமை மேற்கொள் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். when you know the authority, you start releasing God's power. கர்த்தருடைய அத்தாரிட்டி, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, God given authority, கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நீ புரிந்து கொள்ளும்போது உனக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அடுத்து வார்த்தையும் வல்லமையும், சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே. வார்த்தையும் வல்லமையும். எந்த தேவ மனுஷன் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வல்லமையுள்ள மனுஷனாகத்தான் இருக்க முடியும்.
எப்பொழுதெல்லாம் மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கையை நீட்டும் போது நீட்டினானோ, அவர் கையை உயர்த்துன்னு சொல்லி உயர்த்தினானோ, இதெல்லாம் என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனிதன், கீழ்ப்படிந்த மனிதன். எந்த மனிதன் எல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாகத்தான் இந்த பூமியிலே பிரகாசிக்க முடியும். வல்லமையற்றவர்களாக இருக்க முடியாது.